இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்வார்? நம்மோடு கூடவே இருப்பார். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னும் பின்னும் இருக்கிற தேவன் நடுவிலும் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. கூடவே இருப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே கடந்து வந்தபோது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், 40 வருஷங்கள் என்னோடு கூட நெகேமியா 9ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிற போது வாசிக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட அக்கினி ஸ்தம்பமும், பாருங்க, அவர்களை விட்டு விலகவில்லை. 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தர வாழ்க்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கூடவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. பகல்லையும் இரவுலையும் என்ன செய்தாராம்? கூடவே. ஏன் கூட இருந்தார்? நாங்கள் என்ன போட்டிருக்கு? எதனால கூட இருந்தாராம்? இந்த வார்த்தை அப்படி ஆரம்பிக்குது. அவ்வளோ உருக்கம். அவருடைய மகா பெரிய இரக்கங்களின் நிமித்தம் தேவன் என்ன செய்தாராம்? என்னெல்லாம் பேசினானுங்க தெரியுமா? வனாந்தரத்தில் என்னெல்லாம் சண்டை போட்டானுங்க, எவ்வளோலாம் முறுமுறுத்தானுங்க, எவ்வளோ காரியங்கள் விரோதமாக. ஆனாலும் என்ன செஞ்சாராம்? இரக்கமுள்ள தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 ஆண்டுகள் அவர்களோடு கூடவே இருந்தார். 1 கொரிந்தியர் 10:4 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவர்களோடு கூட நடந்த கன்மலை அப்படின்னு சொல்றார். அவர்களோடு கூட 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கெல்லாம் போனாங்களோ, எப்படியெல்லாம் போனாங்களோ, எந்த சூழல்களுக்குள்ளே போனாங்களோ, எல்லா சூழல்களிலும் வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு கூட நடந்த கன்மலையின் ஞான தண்ணீரை குடித்து அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள். அப்போ நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு முன்னாலே போகிறவர் மாத்திரமல்ல, பின்னாலே கடந்து வருகிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூடவே வருகிறவர். ஆமென் சொல்லுங்க. கூடவே வருவார். எங்க போனாலும் என்ன செய்வாரா? கூடவே வருவார். போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார்.